சேலம் மாவட்டத்துல பல கிராமங்கள்ல துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்படாம இருக்கு. பல கட்டடங்கள் டேமேஜ் ஆகி இடிஞ்சு போயிருக்கு. இல்ல இப்ப தொடர்ச்சியா துணை சுகாதார நிலையங்கள் ஒரு 1000 இடத்துல டேமேஜா இருக்கிறதுங்கிறது பொதுப்பணித்துறைகள் அட்வைஸ் வாங்கி படிப்படியா கட்டி தரதுன்னு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு 1500 கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்கள்லயும் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8713 துணை சுகாதார நிலையங்களும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு 10,999 ஒரு 2500 வரைக்கும் வாடகை கட்டிடங்கள்லயும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற கட்டிடங்கள் இருக்கு. அதுல பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கோ அதை பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலை வச்சு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருந்து நிதி ஆதாரத்தை வாங்கி ஒவ்வொன்றா கட்டி திறந்துன்னு இருக்கிறோம். இப்போ சேலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 33 மாதங்கள்ல இது வரைக்கும் ஒரு 60க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதை திறந்து வச்சிருக்கிறோம். வர 11ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சேலத்தில் இருக்கிற அம்மாப்பேட்டையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு 42 கோடி ரூபாய் செலவில் ஜைகா நிதி உதவியுடன் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை அந்த நிதி ஆதாரத்துடன் கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, சேலத்துல வேற மற்ற கட்டமைப்புகள் ஒரு 7-8க்கும் மேற்பட்ட கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தும் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கலை நாட்ட இருக்கிறார்கள். மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இன்டகிரேட்டட் லேபரேட்டரியும் அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். வட மாநிலங்கள் அதிகமா இந்த வழியா கடத்திட்டு யார் கடத்திட்டு போறாங்கன்னு தகவல் சொல்லுங்க, உடனடியா தடுத்துருவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.